ஹாய், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இன்ஃப்ரா பற்றின ஒரு ஃபண்டமெண்டல் அனலைஸ். என்ன காரணம் அப்படின்னா, அவங்கள ஜென்ரல் மீட்டிங்கில் அனில் திருபாய் அம்பானி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த நிதியாண்டுக்குள்ள 2021 கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய நிறுவனத்தை டெப்ட் ஃப்ரீ, கடன் இல்லாத நிறுவனமாக மாற்ற போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ அதனால தான் இந்த பங்குகளை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா, அவங்கள என்னென்ன நிறுவனங்கள் இருக்குது, அதோட ரெவென்யூ என்ன அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்கலாம். ரொம்ப டெப்த்தான அனலைஸ் நான் பண்ணலை. என்ன ரீசன் அப்படின்னா, இதை பற்றி பல தகவல் வந்து நம்ம நெட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறனால கிடைக்காத தகவல் மட்டுமே நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இவர்களுக்கு கீழே முக்கியமான 4 நிறுவனங்கள் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா எனர்ஜி. இந்த எனர்ஜியில் மட்டும் இவங்க தயாரிப்பு மட்டும் கிடையாது, அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லங்களுக்கு கொண்டு சேர்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வேலையும் செய்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து டிஎன்இபி செய்யக்கூடிய வேலைகள் வந்து இவர்கள் உற்பத்தியும் செய்கிறாங்க, இல்லங்களுக்கு கொண்டும் செல்கிறார்கள். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்குள்ள இருக்க மிக முக்கியமான, அதாவது ரோட் ப்ராஜெக்ட், என்ஹெச்ஏ ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, டோல் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதில் மெட்ரோ இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்ட். இது இன்னும் ப்ரொடக்ஷன்ஸ் ரெவென்யூ இன்னும் ஜென்ரேட் பண்ணவில்லை. இதோட இன்னொரு நிறுவனம் இருக்குது, ஆர் நாவல்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அது ₹2.20. உங்களுக்கு தேவையே இல்லாத தொகை ஏதேனும் இருந்தால் அதில் முதலீடு செய்யலாம். பெரிய தொகையை தயவு செஞ்சு செய்யாதீர்கள். அப்புறம் சில ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் இருக்குது. அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க முக்கியமானது ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ என்னென்ன ரெவென்யூ இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்கின் விலை என்னன்னு பார்க்கலாம். ₹31.95 இன்றைக்கி அப்பர் ப்ரைஸில் அது க்ளோஸ் ஆகிருக்கு. ₹65.80 அப்படிங்கிறது 52 வீக் ஹைக்காகவும், லோ பார்த்தோன்னா ₹8.65. இபிஎஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. தற்போது விற்கக்கூடிய விலையை விட இபிஎஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ₹39 வந்து ஒரு பங்குக்கு அது சம்பாதிக்குது. பங்கின் விலை ₹32 அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த வகையில் பிஇ பார்த்தோன்னா 0.81, பிபி வந்து 0.08 இருக்கு. எதுவுமே ரொம்ப கீழே போகிறதும் டேஞ்சர். இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, கடந்த 2018 வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்தாங்க ₹9.50. அதுக்கப்புறம் பெரிய அளவில் இவங்க டிவிடெண்ட் கொடுக்கவில்லை. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறுவனங்கள் டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ப்ரொமோட்டருக்கு வந்து ரெவென்யூவே முக்கியமான ரெவென்யூ இந்த டிவிடெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக எடுத்துப்பாங்க பணத்தை வரக்கூடிய லாபத்தில். அதனால் கூட கொடுக்கும் வாய்ப்பு. ஸோ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 ப்ரொமோட்டர் இருக்காங்க. மொத்த பங்குகள் பார்த்தோம்னா 26,29,00,000. ப்ரொமோட்டர்னா அவங்க தான் மேக்ஸிமம் இருக்காங்க. ஒன்று அனில் திருபாய் அம்பானியும் அவர்களுடைய அன்மோல் அப்படிங்கிற 2 வாரிசு இருக்காங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய தாயாரான கோகிலா அம்பானி இருக்காங்க. அப்புறம் மனைவியான டீனா அம்பானி, இவங்களே ஒரு 5 பேர் இருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே மிக முக்கியமான 2 நிறுவனங்கள் இது ப்ரொமோட்டராக இருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் யார் இருக்கா அப்படின்னா, ஒரு 42 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. யாருமே 1% மேலே ஸ்டேக் வச்சுக்கல. சைபர் 0.1 அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா பெரிய அளவில் நிறுவனங்கள் வித்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ ஒரு 57 நிறுவனங்கள் வந்து 12.84% வச்சுருக்காங்க. ஃபைனான்சியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் பேங்க் பார்த்தோம் 135 நிறுவனங்கள் 4.67. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4.38 பங்குகள் இருக்குது. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்வெஸ்ட் பண்ணலை. அதில் இருக்கக்கூடிய பீமா ப்ளஸ் நான் யூனிட் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டில் மட்டும் 2.68% இந்த நிறுவனத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சில ஸ்டேட் கவர்மெண்ட், அது இல்லாமல் பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சில தனியார் நிறுவனங்கள், தனிநபர்கள் அப்படின்னு மற்ற வகையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டோட அலைன்ஸ் போகலாம். பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம டீட்டெயில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார் இல்லையா, இது ஒரு 11,768 கோடி. இன்றைக்கி அறிவிப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிகர் வேறையாக இருக்கும். நாம் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட்டில் என்ன கடன் காமிச்சிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த வகையில் நம்ம அவங்களோட ரெவென்யூ பார்த்தோம் அப்படின்னா 18,870 கோடி ரூபாயும், அதர் இன்கமாக வந்து 2,102 கோடி ரூபாயும் காட்டியிருக்காங்க. என்ன மாதிரி இன்கம், 4 நிறுவனங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் என்ன மாதிரி நிறுவனங்கள் இருக்குது, அதில் என்ன ரெவென்யூ வருது அப்படிங்கிறது அதாவது தற்போது ரிலீஸ் ஆன மார்ச் 31, 2020க்கான நிதியாண்டு அறிக்கையின்படி நம்ம கணக்கிடப்படும். அந்த வகையில் அவங்களுக்கு முக்கியமாக 4 சொன்னேன். அதில் டிஃபென்ஸ் இல்லை. அது இல்லாமல் 3 நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய வருவாய் பார்த்தோம் அப்படின்னா, பவர் பிஸ்னஸில் மட்டுமே அவங்களுக்கு உற்பத்தி மற்றும் அதை டிஸ்ட்ரிபியூஷனில் மட்டும் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ 16,809 கோடி ரூபாய் வந்து மிகப்பெரிய மேஜர் ரெவென்யூவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1,257 கோடி ரூபாயாக ரெவென்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது வந்து டோல் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது அப்புறம் மெட்ரோ ப்ராஜெக்ட், அதுக்கப்புறமா ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகை பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக வருது 1,476 கோடி ரூபாய். அதர் ஆப்ரேட்டிங் இன்கமாக சில தொகையை உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ மேஜர் இன்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவர் பிஸ்னஸ் மூலமாக தான் இவங்களுக்கு மிகப்பெரிய தொகை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் பவர் பிஸ்னஸில் பெரிய அளவில் வந்து
இன்வெஸ்ட் பண்ணுற நம்பிக்கை இருக்காது. அதுவும் குறிப்பாக அனில் திருபாய் அம்பானியை பொறுத்த வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பல தடவை யோசிப்பேன். அது எந்த தொகையாக இருந்தாலும். அதை மீறி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, அது நான் போய் ஹோட்டலில் செய்யக்கூடிய ஒரு செலவினங்களுக்கு சமமாக மட்டும்தான் இருக்கும். அதை தாண்டி நான் முதலீடாக எதுவும் நான் பண்ணுறது இல்லை. இப்போ நம்ம வேல்யூவேஷன் உள்ள போகலாம். டீட்டெயில் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க கணக்கீட்டுப்படி லாபமாக இருக்கும். நம்ம கணக்கீட்டுப்படி பார்த்தோம்னா இந்த வருஷம் அவங்களுக்கு நட்டமாக இருக்கும். 460 கோடி ரூபாய் லாஸ். அதில் 51 கோடி ரூபாய் வந்து நெகட்டிவ்ல வந்து டேக்ஸ் அப்படின்னா அவங்க ஏற்கனவே அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அதன் மூலிமா வரி திரும்பி கிடைக்க வேண்டியது என் பொருள். அப்படி பார்த்தோம்னா 409 கோடி தான் நட்டம். போன்ற நிதி ஆண்டுக்கு அவங்க லாபம் காட்டியிருப்பாங்க. நாம் நட்டம் காட்டியிருப்பாங்க. நாம் லாபமும் காட்டியிருப்போம். நம்ம ஒரு கோட் வேறு. ஸோ டிப்ரிஷியேஷன்ஸ் டீட்டெயிலோ இல்லை ஒர்க் கேபெக்ஸோ இல்லை சிடபிள்யூஸோ உங்களுக்கு ஃபிகர் தெரிஞ்சாலும் நீங்கள் இனிமேல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண பல குழப்பங்கள் பல சந்தேகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கனால பயிற்சியின் காரணமாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த டீட்டெயில் தெரிஞ்சாலும் போடாமலே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். பெரிய ஃபிகர் டிஃப்ரென்ஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கடந்த இந்த நிதியாண்டுக்கு பார்த்தோம், முடிஞ்ச நிதியாண்டுக்கு 409 ரூபாய் நெகட்டிவ்ல இருக்குது. அப்படி பார்த்தா டெர்மினல் வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா அதுவும் நெகட்டிவ்ல தான் வரும் இல்லையா? அப்படி வரக்கூடாது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. 5 வருஷமா எப்படி நம்ம ஏர்னிங் பவரில் கால்குலேட் பண்ணுவோம் அதே மாதிரி 5 வருஷத்தோட ஆவரேஜ் எடுத்துட்டு அந்த ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது பார்த்தோம்னா ஒரு 220 கோடி ரூபாய்னு ஆவரேஜ் காட்டுது இல்லையா? மொத்த தொகை 220 கோடி. நம்ம என்ன பண்ணோம் அதை 5 டைம்ஸாக மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்தோன்னா ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இது சம்பாதிக்கதா குறைவாகவே எடுத்தோம். அதிக நம்ம ப்ராஜெக்ட் பண்ண வேணாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 1000 கோடி ரூபாய் ரெவன்யூ சம்பாதிக்குது. அதுக்கப்புறம் நம்ம WACC ஒரு 11% ஒர்க் அவுட் பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டல் கேஷ் ஃப்ளோ வந்துடும். இப்போ டோட்டல் கேஷ் ஃப்ளோக்கு அப்புறம் பார்த்தோம் நான் கரண்ட் லைபிலிட்டி நீங்கள் அப்படியே ஃபிகர் போடணும். கரண்ட் அப்படியே போடணும். இந்த முக்கியமான கடன் நம்ம சொன்னோம் இல்லையா? என்ன கடன்னா இந்த 11,758 கோடி ரூபாய் வந்து நான் கரண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். கரண்ட் லைபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய கடனாக இருக்கும். நான் கரண்ட் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு அதிகம் தாண்டக்கூடிய கடனாக இருக்கும். இவங்க இதை தான் அடைக்க போகிறாங்களே தவிர இது இல்லை. இது உங்கள் கோரா பிஸ்னஸில் கண்டிப்பாக இந்த கடன் ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸோ இல்லை ட்ரேட் பேயபிள்ஸ் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரேட் பேயபிள் வழக்கமாக நம்ம கழிக்கிறோம். இந்த நிறுவனத்துக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ட்ரேட் ரிசீவலோட 5 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன சொத்துக்கள் இருக்குது அதோடைய மதிப்பும் இங்கே கணக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலாக 5,183 கோடி ரூபாய் நெட் டெபிட்டில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ என்டர்பிரைசஸ் வந்து 1,423. இந்த நெட் டெபிட்டை கழிச்சிடும் அப்படின்னா 3,760 அப்படின்னு காட்டினா ஒரு பங்கின் விலை 143 அப்படின்னு காட்டுது. இது தற்போது வைக்கிறது ஓவர் வேல்யூ அப்படின்னு காட்டுது. EVP பார்த்துட்டோம் அப்படின்னா சேம் டீட்டெயில், எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாம் அப்லோட் பண்ணுறோம். 5 வருஷத்துக்கான ஆவரேஜ் 220 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது. இங்கே நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 10 மடங்கு அவங்களுக்கு கோரா பிஸ்னஸில் அடைப்பார்கள் இல்லையா? நான் கரண்ட்டில் மட்டும் தான் பண்ணணும், கரண்ட்டில் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரேட் பேயபிளில் கழிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தொகை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 11,437 கோடி ரூபாய் இருக்குது. 8% வந்து க்ரோத் அப்ளை பண்ணும்போது 2,754 கோடி ரூபாய். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நெட் ப்ரெசன்ட் வேல்யூ 14,191 கோடி ரூபாய். அந்த வகையில் ஒரு பங்கின் விலை 540 ரூபாய்னு வருது. இந்த பக்கெட்டு ஒரு பக்கெட் நெகட்டிவும் பெரிய நெகட்டிவ், இந்த பக்கெட்டு பெரிய அளவு மேஜர். அப்போ நம்ம உள்ள ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா எஸ். என்ன காரணம்? இவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட், தற்போதைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கடனை வந்து அடைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்படி நம்ம கணக்கு எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூவை எடுக்கக்கூடாது. இதை அப்படியே விட்டுட்டு எவ்வளோ 11,758 கோடி ரூபாய் அடைப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன ஃபிகரை விட்டுருங்க, நியூஸில் வந்த தொகையை நம்ம கணக்கு எடுக்க வேணாம். பேலன்ஸ் ஷீட்டில் காட்டினா அந்த லாங் டேர்ம் லோனை மட்டுமே எடுப்போம். அப்படி அடைச்சிட்டா கடன் இல்லாத நிறுவனமாக மாறினால் இந்த பங்கின் விலை 385, தற்போது விற்கக்கூடிய விலையில் 10 மடங்கு என்னது இந்த இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ அப்படின்னு காட்டிட்டு இருக்கு. ஸோ சேம் ஃபிகரை நம்ம இங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் 11,758 கோடி ரூபாய் கடன் அடைச்சிட்டா இது கொஞ்சம் பாசிட்டிவ் வருது. இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 85 அங்கே 10 மடங்கு அப்படிங்கிறது 8.5 மடங்கு வந்து வேல்யூ. ரெண்டுமே வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. என்ன மாதிரி காரணங்கள இந்த வேல்யூ இவ்வளோ கூட இருக்குது அப்படிங்கிறத விட இதில் புக் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. நிறுவனத்தோட ஸ்டாண்டலோன் புக் வேல்யூ 393 கோடி ரூபாய். அதாவது இவர்கள் கொடுக்க வேண்டிய கடனை இவர்கள்ட்ட இருக்கிற சொத்தை வைத்து கொடுத்து அடைச்சிட்டாங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்க வேல்யூ ஒரு பங்கின் மதிப்பே 393.
கன்சாலிடேட்டட் எடுத்தீங்கன்னா 441 கிடைக்கும். மேபி இது தவறாக கூட கணக்கிட்டு இருந்தால் கூட இது உண்மையாலுமே ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப நம்ம ஒஸ்ட்டுன்னு கணக்கு பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலையில் வந்து ஒரு 100 ரூபா வருதுன்னு வச்சிருந்தால் கூட தற்போது விற்கக்கூடிய விலையில் அது 3 மடங்கு வைக்கலாம். ஆனால் இந்த வேல்யூ ஸ்டாண்ட் அலோன் வேல்யூ தற்போது விற்கக்கூடிய விலையில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மடங்கு வேல்யூவேஷன், 12 13 மடங்கு வேல்யூவேஷன் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த பங்கை வாங்குறது நம்ம ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இந்த நிறுவனத்தை பொறுத்தவரைக்கும் அனில் திருபாய் அம்பானியை நம்பி எந்த ஒரு 10 காசும் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அதையும் தாண்டி சிறிய தொகை, அதாவது நாம் வேண்டான்னு ஒதுக்கக்கூடியதோ அல்லது ஹோட்டலில் செய்யக்கூடிய செலவுகளை இந்த நிறுவனத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம். இப்போ டெக்னிக்கல் பார்க்கலாம். டெக்னிக்கலில் நமக்கு ஏற்கனவே எங்கே நெகட்டிவ் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பார்க்கலாம். 10 ஜனவரியே வந்து கிட்டத்தட்ட 24.80 காசில் நெகட்டிவ் ஆனது, கண்டினியூவாக நெகட்டிவ். அதுக்கப்புறம் தான் லோ வந்திருக்கு. எப்போ பிரேக் அவுட் லாங் ஆயிருக்கு அப்படின்னா 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம் ஒரு 18 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் லாங் ஆகி இப்பயும் அது லாங் ஆகி போயிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம போட்டுட்டோம். இதில் வந்து பெரிய பேட்டர்ன் எனக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு தெரியல. அதாவது ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியல. என்ன காரணம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் இது அப்பர் ப்ரீஸ் அல்லது லோயர் ப்ரீஸாக ஆகிட்டு இருக்கனால ஒரு ப்ராப்பர் கேண்டில் கொடுக்கல. ஆனால் எங்கே போகும் அப்படிங்கிறது கெஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு பங்கு வந்து எங்கெங்கெல்லாம் கேப் டவுன் இருக்கோ திரும்பி அந்த கேப் டவுனை ஃபில் பண்ணுறதுக்கு அது மேலே போகும். அப்படி ரீசெண்டாக வந்த கேப் டவுன், அதாவது இந்த வருஷத்தோட ஜனவரியில் 3ஆம் தேதி ஒரு கேப் டவுன் ஆயிருக்கு. அந்த விலை எவ்வளோன்னா 31 ரூபா 92 காசு. ஆல்மோஸ்ட் அது இன்னைக்கு வந்துருச்சு. இந்த கேப்பை இன்னைக்கு ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு முந்தின கேப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது, 36 ரூபா இருக்குது. அதோட மேஜர் கேப் டவுன் எங்கே இருக்குது அப்படின்னா 44 ரூபா அப்படின்னு கிட்டத்தட்ட 11/11/2019 நடந்தது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இனி வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் மட்டுமே இந்த பங்கை வாங்கலாம். அது எப்படி வாங்கணும் அப்படின்னா இதில் எனக்கு ரிட்டனே தேவையில்லை, சைபரனாலும் கவலை இல்லை. என்னுடைய செலவினங்கள், அதாவது நான் ஹோட்டலில் செய்யக்கூடிய செலவினங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் பண்ணுங்கள். அது மற்ற அனில் திருபாய் அம்பானியை நம்பி எந்த முதலீடும் நானும் செய்ய மாட்டேன், ரெக்கமெண்டும் செய்ய மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நம்மளை லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.